சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை. ஒசூரில் நடைபெற்று வரும் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். நேரலையை பார்க்கலாம். வளர்ச்சியின் முகம் இந்தியாவை கடந்து உலகளவுல கவனத்தை இருக்கிற நகரமா ஓசூர் ஒளி வீசுது. அப்படிப்பட்ட ஓசூர்ல தமிழ்நாட்டோட வளர்ச்சி பயணத்தில் பங்கேற்கணும்னு நாங்க விடுத்த அழைப்பை ஏற்று இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் எல்லோரையும் தொழில்துறை அமைச்சர் வரவேற்றிருந்தாலும் நானும் உங்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். தமிழ்நாடு தொழில்துறையில இவ்வளவு வேகமா செயல்படுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் துடிப்பான இளமையான அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் தம்பி TRV ராஜா அவர்கள். போன மாசம் தூத்துக்குடியில வின்பாஸ்ட் நிறுவனத்தை தொடங்கி வச்சு முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்துகிட்டேன். இன்னைக்கு இந்த ஓசூர்ல இந்த மாநாட்டில் கலந்துகிட்டு மாலை டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தோட நியூ டெல்டா ஸ்மார்ட் மேனுபேக்சரிங் லைனை திறந்து வச்சு அங்கே உரையாற்ற இருக்கிறேன். அடுத்து வர இருக்கக்கூடிய மாசங்களுக்கும் டார்கெட் கொடுத்திருக்கிறேன். அமைச்சர் மற்ற தொழில்துறை அதிகாரிகளுடைய வேகங்கள் மட்டும் இல்ல, முதலீட்டாளர் உங்களுடைய ஆர்வமும் என்ன இங்க வரவழைச்சிருக்கு. ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே நாங்க செட் பண்ண கோல் 2030க்குள்ள $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார வளர்ச்சி. மாநிலத்துடைய பொருளாதார வளர்ச்சியை அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு தொழில் வளர்ச்சி தான் அடிப்படை. அதனாலதான் அதுக்கான அடிப்படை, அதுக்கான கட்டமைப்புகளை மிகவும் சிறப்பான வகையில உருவாக்கி அவற்றை மேலும் மேலும் மேம்படுத்தி அது மூலமா தொழில் செய்யக்கூடிய சூழலை வலுப்படுத்துறோம். அதனாலதான் தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி இந்தியாவில எங்கேயும் இல்லாத அளவா 11.19 விழுக்காட்டை தொட்டு இருக்கு. இந்த வளர்ச்சி இன்னும் அதிகரிக்கத்தான் முதலீட்டாளர் மாநாடுகளையும் முதலீட்டாளரான சந்திப்புகளையும் நம்ம தொடர்ச்சியா நடத்திக்கிட்டு வரோம். திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதும் தமிழ்நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு முதலீட்டாளர்கள் ஆர்வமா வராங்க. ஒவ்வொரு முறையும் தொழில்துறைக்கான அமைச்சரையும் அதிகாரிகள் சந்திக்கும் போது நான் சொல்றது ஒண்ணுதான், என்னன்னா MOU எல்லாம் செயல்பாட்டுக்கு வரணும். அந்த கன்வென்ஷன்ல அந்த போக்கஸ் பண்ணுங்க. அந்த ப்ராசஸ் அரசாங்கத்தில் வேகமா நடக்கும்னு சொல்லுவேன். மகிழ்ச்சியோடு உங்ககிட்ட சொல்றேன், நாங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து கையெழுத்திட்ட வகையில 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. எங்களுடைய குறிக்கோள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி அவங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்தணும். அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்கிறோம். கடந்த 4 ஆண்டுகள்ல இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரும் தொழில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் ஓசூர் பார்த்துட்டு வருது. ஓசூர் உட்பட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏராளமான புதிய தொழிற்சாலைகளை இந்த 4 ஆண்டு காலத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு காலத்தில் சிறிய தொழில் நகரம் என சொல்லப்பட்ட ஓசூர் இன்று பல கம்பெனிகளுக்கு ஃபேவரட் டெஸ்டினேஷனா உருவெடுத்திருக்கு. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கும் ஓசூருக்கும் தமிழ்நாடு அரசு என்னென்ன பண்ணிருக்கணும் சொல்லணும்னா, முதல்ல இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1 லட்சம் MSME நிறுவனங்கள் இயங்கி வருது. ஓசூர் தொழில் வளர்ச்சிக்காக நம்ம பண்ணதில் முக்கியமானது சிப்காட் தொழில் பூங்கா. 2092 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓசூர் சிப்காட்ல 371 தொழிற்சாலைகள் இயங்கி வருது.
2 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறாங்க. இரண்டாவது, சிறப்பான உள்கட்டமைப்போடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொழில் பூங்காவில் தடையில்லாம நீர் வழங்க TTRO நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணி நடைபெற்று வருது. மூணாவதா சொல்லணும்னா, சிப்காட் நிறுவனம் போர்ட் இன்குபேட்டர் அமைச்சிருக்கு. இந்த இன்குபேட்டர் தொழில்துறை மாற்றத்தை விரைவுபடுத்துகிற நோக்கில செயல்படுது. நாலாவது, சூரகரி பகுதியில் 689 ஏக்கர் பரப்பளவில் ஒரு தொழில் பூங்கா. ஐந்தாவது, பர்கூர்ல 1379 ஏக்கர் பரப்பளவில் சிறப்பு பொருளாதார மண்டலத்துடன் கூடிய தொழில் பூங்கா. ஆறாவது, குருபரப்பள்ளியில 150 ஏக்கர்ல தொழில் பூங்கா. ஆகிய தொழில் பூங்காக்களை சிப்காட் நிறுவனம் நிறுவி இருக்கு. அடுத்து 7வதா சொல்லணும்னா, இன்னைக்கு திறந்திருக்கக்கூடிய ஃபியூச்சர் மொபிலிட்டி பார்க் 210 கோடி ரூபாய் மதிப்பில் 300 ஏக்கர் பரப்பளவில் அமைச்சிருக்கக்கூடிய இந்த பூங்காவில் இதுவரை 22 நிறுவனங்களுக்கு நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கு. 2728 கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீடு பெறப்பட்டிருக்கு. 6682 நபர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட இருக்கு. 8வது, தேன்கனிக்கோட்டை வட்டம் நாகமங்கலம் கிராமத்தில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் டிட்கோவோடு இணைஞ்சு விடியல் ரெசிடென்சி பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் மூலமா பணியாளர்கள் தங்க 64 ஏக்கர்ல தொழிலாளர் குடியிருப்பு கட்டிட்டு வராங்க. முதற்கட்டமா 6000 பேர் தங்குற வகையில கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கு. இதன் மூலமா பணிபுரியக்கூடிய மகளிர் பாதுகாப்பும் வசதியும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. பணிபுரிய மகளிர் எண்ணிக்கையும் இதனால வெகுவாக அதிகரிக்கும். அடுத்து 9வது, GCC என்று சொல்லக்கூடிய அந்த IT நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் உயர்தர ஆராய்ச்சி மையங்கள் ஆகியவற்றுக்கான மையமாக ஓசூரை உருவாக்க ஓசூர் நாலேஜ் காரிடர் உருவாக்க போறோம். கிருஷ்ணகிரி, பாகலூர் புறவழிச்சாலை, வெளிவட்ட சாலை மற்றும் சேட்டிலைட் டவுன், ரிங் ரோடு வடக்கு பகுதி ஆகிய சாலைகள் இருபுறங்களிலையும் இந்த அறிவுசார் வழித்தட திட்டத்தை செயல்படுத்த போறோம். இதன் மூலமா அறிவுசார் பொருளாதாரம் பெருமளவில் அதிகரிக்கும். இந்த மாவட்டத்தோட சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சி நன்கு மேம்படும். 10வது, ஓசூர்ல 5 லட்சம் சதுர அடியில 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டைட்டில் பார்க் நிறுவப்படுது. உலகத்தரம் வாய்ந்த இந்த IT பார்க்ல IT நிறுவனங்கள், GCCகள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஈர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 6000 இடங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும். 11வது, இது எல்லாவற்றுக்காக ஓசூர் விமான நிலையத்தை உருவாக்க முக்கியத்துவம் தரும். ஓசூர்ல சுமார் 2000 ஏக்கர்ல உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன கட்டமைப்பு வசதியுடன் ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் ஏற்கனவே நான் அறிவிச்சிருந்தேன். இந்த புதிய விமான நிலையத்தை அமைக்க ஓசூர் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பொருத்தமான நிலப்பகுதி அடையாளம் காணப்பட்டு அதை கையகப்படுத்துகிற நடவடிக்கைகளை டிட்கோ நிறுவனம் மேற்கொண்டு வருது. இந்த பன்னாட்டு விமான நிலையம் மற்றொரு புதிய வளர்ச்சி பாதையில ஓசூரை பயணிக்க வைக்கும். இப்ப நான் பட்டியலிட்ட 11 மட்டும் இல்ல, இன்னும் பல தொழில்துறை சார்ந்து மட்டுமே கிருஷ்ணகிரிக்காக, அதுவும் ஓசூருக்காக செஞ்சுக்கிட்டு வரோம். அதனால்தான் மற்ற மாநிலங்களை சேலஞ்ச் பண்ற நகரமா ஓசூர் இன்றைக்கு டெவலப் ஆகியிருக்கு. சாதிக்க துடிக்கிற இளைஞர்களுக்கும் தன்னம்பிக்கையோட முன்னேறக்கூடிய மகளிருக்கும் ஒரு வலுவான மேடையை வழங்கி வரும். தொழிற்சாலைகள் ஓசூரை நோக்கி சாரையா வராங்க. இன்று ஸ்கூட்டர் உற்பத்தியின் தலைநகரமாகவும் ஓசூர் தான் இருக்கு. இது தொடர்ச்சியாக இந்த மாநாடு ஓசூரின் அடுத்த கட்ட உயர்வுக்கான கதவுகளை திறக்கும். நான் அதை தொடர்ந்து கண்காணிப்பேன். ஸ்டாலின் என்ற பேருக்கு மேன் ஆஃப் ஸ்டீல் என பொருள். உறுதியோடு சொல்றேன்,
எங்கு போன்ற உறுதியோட என்னுடைய இலக்குகள்ல வெற்றி பெறுவேன். எங்க அரசு மேல நம்பிக்கை வச்சு இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை நிச்சயமாக நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம், வழங்குவோம். தமிழ்நாட்டோட இணைஞ்சு டிராவல் பண்ணா கண்டிப்பா சக்சஸ் தான். அதனால எப்பவும் உங்க முதலீடுகளை நம்ம தமிழ்நாட்டிலே மேற்கொள்ளுங்க. கடந்த மாநாட்டிலே நான் சொன்னேன், தமிழ்நாடு ரைசிங் மட்டுமல்ல, தமிழ்நாடு வில் கீப் ஆன் ரைசிங் சொன்னேன். நாளைய தமிழ்நாடு வளர்ச்சிக்கு நல்லுதாரணமா உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கும் இந்த சிறப்பான மேடையிலிருந்து ஒரு அறிவிப்பை செய்ய நான் நினைக்கிறேன். MSME துறை சார்பில் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் அக்டோபர் 9 மற்றும் 10 தேதிகளில் கோயம்புத்தூர்ல ஒரு உலக புத்தொழில் மாநாட்டை நடத்த இருக்கு. இந்த மாநாடு உலகம் முழுவதிலிருந்து தொழில் முனைவோர், முதலீட்டாளர்கள், இன்குபேட்டர்கள், புத்தொழில் முனைவோர் ஆகியோரை ஒருங்கிணைக்கிற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வா அது அமையும். ஸ்டார்ட் அப் செக்டர்ல தமிழ்நாட்டோட வளர்ச்சியை அந்த மாநாடு உலகுக்கு பறைசாற்றும். அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாம் நான் வரவேற்க காத்திருக்கிறேன். தமிழ்நாட்டின் முன்னேற்றம் நிச்சயம். தமிழ்நாடு முன்னேற உங்க பங்களிப்பு என்னாலும் அவசியம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒசூரில் நடைபெற்று வரும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றியிருக்கிறார். திராவிட மாடல் ஆட்சியில் முதலீட்டாளர்கள் விரும்பும் மாநிலமாக தமிழ்நாடு உருவாகியுள்ளது என்றும், குறிப்பாக தொழில்துறையில் உலக அளவில் கவனம் ஈர்க்கும் நகரமாக ஒசூர் நகரம் உருவாகியிருக்கிறது என்றும் அவர் பேசியிருக்கிறார். பல்வேறு விஷயங்களையும் பட்டியலிட்டிருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை.